இப்போ நம்ம செக்ஷன் 307 அதாவது ஐபிசி அதாவது இந்தியன் பீனல் கோட் 45 ஆஃப் 1860ல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அட்டெம்ப்ட் டு மர்டரோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஏ ஷூட்ஸ் அட் இசட் வித் இன்டென்ஷன் டு கில் ஹிம். ஏன்னு ஒரு நபர் இசட்டை என்ன பண்ணுறாருன்னா சுடுறார். ஒரு துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் சுடுறார். அதுக்கு அவர் பிளான் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தை அவர் செயல்படுத்துகிறாரு. Under such circumstance that if death ensured, A would be guilty of murder. A is liable to punishment under this section. இப்போ ஏ வந்து சுடணும்னு நினைக்கிறாரு, அவரை சுற்றாரு. ஏ வந்து இறந்துடுறார். அவர் இறந்துட்டார், டெத் ஆயிட்டார். இப்போ ஏ வந்து என்ன, இந்த இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்க்கு இவர் உகந்தவராக மாறிடுறார், குற்றவாளியாக மாறிவிடுகிறார். அப்போ இவருக்கு என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த நபருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, whoever does any act with such intention. அவருக்கு இன்டென்ஷன் இருந்திருக்கா? ஆமாம், கிரவுண்ட் இருந்திருக்கு. அவருக்கு நாலேஜ் இருந்திருக்கா? அவர் நம்ம வந்து சுட்டோம்னா அவர் இறந்து விடுவார்னு? ஆமாம், அதுவும் அந்த எண்ணமும் அவருக்கு சுய நினைவோடு அவர் அந்த எண்ணத்தோடு அவர் செய்கிறார். அண்ட் அண்டர் சச் சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இஃப் ஹீ பை தட் ஆக்ட் காஸ்ட் டெத் ஹீ வுட் பி கில்ட்டி ஆஃப் மர்டர் ஷால் பி பனிஷ்டு வித் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஏதோ டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், இது நீதி அரசர் கொடுக்கக்கூடிய இல்லை ஃபார்மில் இருக்கலாம். ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years. அது 10 வருடங்களாக 10 years சிறை தண்டனையாக இருக்கலாம், 10 வருடம் சிறை தண்டனையாக இருக்கலாம். அண்ட் ஷால் ஆல்சோ பி லயபிள் டு ஃபைன். அவருக்கு ஃபைன் அமௌண்ட்டு அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட் இழப்பீடும் கொடுக்குற மாதிரியும் அவங்க கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் அவங்க கொடுக்கலாம். அண்ட் இஃப் ஹர்ட் இஸ் காஸ்ட் டு எனி பர்சன், இதனால் மற்றவங்களுக்கு மற்றவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பை சச் ஆக்ட் த அஃபண்டர் ஷால் பி லயபிள் ஏதோ டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். இவர் வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிற மாதிரியும் இருக்கும். ஆர் டு சச் பனிஷ்மெண்ட் அஸ் இஸ் ஹியர் பிஃபோர் மென்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன ஏதாவது ஒரு ஃபைன் அமௌண்ட்டை அவர் பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ என்னென்னா பனிஷ்மெண்ட் உண்டு. இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அது போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு எக்ஸாம்பிள். ஏ வித் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் த டெத் ஆஃப் அ சைல்டு ஆஃப் டெண்டர் இயர்ஸ் expose it in a desert place. A has committed the offence defined by this section, though the death of the child does not ensure. For example, ஒரு ஏன்னு ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தை என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு வந்துடுறார். கண்டிப்பாக அந்த குழந்தை அங்கே இருந்தால் இறந்துடும்னு தெரிஞ்சு விட்டுட்டு வந்துடுறார். அப்போ இந்த இடத்துல என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க, அவர் கொலை செய்ததாகவே கருதப்படுகிறார். அடுத்த 3வது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ இன்டெண்டிங் டு மர்டர் இசட் பைஸ் அ கன் அண்ட் லோட்ஸ் இட். இப்போ என்ன பண்ணுறாரு, ஏங்கிற ஒரு நபர் இசட் ஒரு நபரை வந்து கொல்றதுக்காக ஒரு துப்பாக்கி வாங்கிறாரு. அது எல்லா புல்லட்டையுமே லோட் பண்ணிட்டார். சரிங்களா? ஏ ஹேஸ் நாட் எட் கமிட்டட் தி அஃபென்ஸ். ஏ ஆனால் இன்னும் அந்த செயலை முழுமையாக செய்யலை, லோடு மட்டும் பண்ணி வச்சுருக்கார் கன்னில். ஏ ஃபயர்ஸ் த கன் அட் இசட். இப்போது ஏ வந்து இசட்டை பார்த்து சுடுறார். ஹீ ஹேஸ் கமிட்டட் த அஃபென்ஸ் டிஃபைன் இன் திஸ் செக்ஷன் அண்ட் இஃப் by such firing he wounds Izzat, he is liable to the punishment provided by the latter part of the first paragraph of this section. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சுடுறாரு. ஆனால் அவர் வந்து சுடுறது வந்து என்னதுன்னா, அவருக்கு என்ன சொல்கிறது, காயமாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இதே பனிஷ்மெண்ட்டில் அவருமே வந்து உள்ளே வந்துடுவார். சரிங்களா? ஏன்னா அவருக்கு சுடுறதுக்கான ஒரு இன்டென்ஷனோடு இருந்திருக்காரு இல்லையா, அவர் சுடவும் செஞ்சுருக்காரு இல்லையா, அதனால் இந்த எக்ஸாம்பிளில் அவர் இறக்கலை, ஆனால் அவருக்கு அதனால் வந்து ஏற்பட்ட காயங்கள் இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு தருணங்களே இவர் வந்து பனிஷபிள் தான். ஏ இன்டெண்டிங் டு மர்டர் இசட் பை பாய்சன். இன்னொரு எக்ஸாம்பிள், 4வது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஏ என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் கொல்றதுக்காக ஒரு பாய்சன் வந்து ரெடி பண்ணி அவர் முயற்சி செய்கிறார். பர்ச்சேசஸ் பாய்சன் அண்ட் மிக்சஸ் த சேம் வித் த ஃபுட் விச் ரிமைன்ஸ் ஏஸ் கீப்பிங். இப்போ என்ன ஆகுது, ஏ ஹேஸ் நாட் எட் கமிட்டட் த அஃபென்ஸ் டிஃபைன் இன் திஸ் செக்ஷன். ஏ பிளேசஸ் த ஃபுட் ஆன் இசட்ஸ் டேபிள் ஆர் டெலிவர்ஸ் இட் டு இசட்ஸ் சர்வன்ட்ஸ் டு பிளேஸ் இட் ஆன் இசட்ஸ் டேபிள். ஏ ஹேஸ் கமிட்டட் த அஃபென்ஸ் டிஃபைன் இன் திஸ் செக்ஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து பாய்சன் வாங்குறாரு, இசட்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் வேலை பார்க்குற வேலைக்காரரிடம் இந்த சாப்பாட்டில் வந்து உணவில் கலந்து அவருடைய டேபிளில் வைக்கிற மாதிரி செய்கிறாரு. இப்போ இந்த இடத்தில் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து இந்த முயற்சி செஞ்சதை அவர் முடிச்சிட்டார்.
அந்த பாய்சன் வச்சுட்டார். அது சாப்பிட்றாரு அது அடுத்த விஷயம். பட் என்ன ஆகுது, அவர் வச்சுட்டார். இப்போ இந்த அஃபென்ஸ் வந்து என்ன, அவர் நினச்சதை அவர் முழுமையாக கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்போயும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் வந்து இதே மாதிரி சிறை தண்டனை அவருக்கு தரப்படும். இப்போ இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு அஃபென்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து காக்னிசபிள், நான் பெயிலபிளான கேஸாக இருக்கும், நான் காம்பவுண்டபிள் அண்ட் ட்ரையலபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அட்டெம்ப்ட் டு மர்டருக்கு டு ஜஸ்டிஃபை கன்விக்ஷன் அண்டர் 307 IPC, that is IP code. It is not essential that bodily injury capable causing of death should have been inflicted. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காயங்கள் ஏற்பட்டனால தான் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையாக அவங்க சொல்லலை. எசென்ஷியல், அதாவது எசென்ஷியல் தட் பாடிலி இன்ஜுரி கேப்பபிள் ஆஃப் காசிங் டெத் ஷுட் பி இன்ஃப்ளிக்டட். An attempt in order to be criminal need to not be penultimate act foreboding death. It is sufficient in law if there is a present an intent coupled with some over act in execution thereof, such act being proximate to the crime intended, and if the attempt has gone so far that it would have been complete but for the extraneous intervention which frustrated its என்ன சொல்கிறாங்க consummation. There are different stages in a crime. First வந்து intention to commit it, second வந்து preparation to commit it, third வந்து an attempt to commit it. If at the இந்த கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்ட் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்டம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா the crime is not complete ஆகலை, but the law punishes for attempting the same. An attempt to commit crime must be distinguished from the intent to commit it or preparation of its commission. Sagayam vs. State of Karnataka AIR 2000 SC 2161 2004 SCC 454 colon 2000 SCC CRA criminal 819 2000 CR Law Journal LJ 3182 அப்படிங்கிற ஒரு கேஸில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. டைம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. It is sufficient to justify a conviction under section 307 if there is present an intent coupled with some overt act in execution thereof. It is not essential that bodily injury capable of causing death should have been inflicted. R. Prakash vs. State of Karnataka AIR 2004 SC 1812 colon 2004 CR Criminal Law Journal 1391 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜஸ் பார்த்தால 1 2 3 அந்த ஸ்டேஜோட சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல வேண்டிய கருத்து, நீங்கள் அந்த ஒரு செயலை வந்து ஷூட் பண்ணியிருக்கலாம், ஷூட் பண்ணனால இறந்து தான் போகணும்ல, இறந்து போகிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்களா, அதுவே ஒரு அட்டம் தான், அதுக்குமே பனிஷ்மெண்ட் தான் உண்டுன்னு சொல்லிட்டு இந்த அட்டம் டு மர்டரில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் இதை நீங்கள் திரும்பியும் பொறுமையாக எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.